ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். நம்ம தெனாலிராமன். தெனாலிராமன் ரொம்ப அறிவானவர். ஆச்சு நிறைய கதை சொல்லியிருக்கேன்ல, ரொம்ப பிரெயினானவர். அவர் ஒரு நாள் அரண்மனையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரார். வரும்போது அவருக்கு உடம்பு கை காலெலாம் ரொம்ப வலிக்குது. சரி, இன்னைக்கு போய் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வரார். வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி பெரிய தோட்டம் போட்டிருக்கார். உடனே வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே செடியெல்லாம் வாடி போயிருக்கு. அடடா, என்ன செடியெல்லாம் இவ்வளோ வாடி போயிருக்கு, நாளைக்கு 2 ஆளை வர சொல்லி கிணத்துலேருந்து தண்ணி இறச்சி தோட்டத்துக்கு எல்லாம் விட சொல்லணும், இன்னும் செடியெல்லாம் ரொம்ப வாடிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டே வர்றார். வரும்போது பார்த்திங்கன்னா தோட்டத்து ஓரத்தில் சலச்சலன்னு கேட்குது, சத்தம் கேட்குது, இந்த இலையெல்லாம் அசைகிற சத்தம். உடனே அவருக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு தெனாலிராமனுக்கு. யாரோ இருக்காங்க இங்கே, கண்டுபிடிச்சிட்டார். யாரோ இங்கே இருக்காங்க, திருடர்கள் தான் இருப்பாங்க, இந்நேரத்தில் யார் இருப்பா, திருட்டு பையன் தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இவருக்கு ஒரு யோசனை வருது. ஒய்ஃபை கூப்பிட்றாரு, சத்தம் போட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு வெளியே வா அப்படின்றார். உடனே ஒய்ஃப் வேகமாக வராங்க. என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை, நம்ம வீட்டில் இருக்க பணம் நகையெல்லாம் பத்திரமா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் பத்திரமா இருக்குது, இப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம் வருது அப்படின்னு ஒய்ஃப் கேட்குறாங்க. இல்லை, திருடர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்களா நம்ம நாட்டில், ராஜா சொல்லி அனுப்பியிருக்கார், நம்மளோட பொருள் பணம் எல்லாத்தையும் பத்திரப்படுத்த சொல்லியிருக்கார் ராஜா. ஓ அப்படியாங்க, இப்போ என்னங்க பண்ணுறது நம்ம அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, பெரிய இரும்பு பெட்டி இருக்குல்ல, இந்த இரும்பு பெட்டி எடு, அதுக்குள்ளே நம்மளோட நகைகள் பணத்தெல்லாம் உள்ளே வச்சு பூட்டி லாக் பண்ணி இந்த கிணத்துக்குள்ளே போட்டுருவோம். அப்புறம் திருடரெல்லாம் இப்போ திருட்டப்பையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஐடியா சொல்கிறார். ஆமாங்க, நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ளே போனேன். கதை வடைச்சிட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் சொல்கிறத அப்படியே நம்பிடாத, வெளியே நம்ம வீட்டு தோட்டத்தில் திருட்டு பசங்க இருக்காங்க, அதுக்காக நான் பொய் சொன்னேன். நீ என்ன பண்ணுனா அந்த இரும்பு பெட்டி எடுத்துகிட்டு வா, அதில் குளவிக்கல்லை உள்ளே வச்சு, குளவிக்கல்லுன்னா அம்மி அரைப்பாங்க இந்த காலத்தில், மசாலா சட்னி தேங்காய் சட்னி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மியில் வச்சு அரைப்பாங்க, அதுக்கு பேர் குளவிக்கல், மேலே இருக்கால பேர் குளவிக்கல், பயங்கர வெயிட்டாக இருக்கும். அந்த பெரிய குளவிக்கல் எடுத்துகிட்டு வா, பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டி கிணத்துக்குள்ளே போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ சூப்பர் ஐடியா, நல்ல ஐடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இந்த பெட்டிலாம் எடுத்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே தோட்டத்தில் பார்த்தா 3 திருடர்கள். அதில் பெரிய திருடன் சொல்கிறான், தெனாலிராமே ரொம்ப அறிவானவன், அவன் எது சொன்னாலும் நம்ம நம்பக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளை ஏதாவது மாட்டி விட்டுருவான் அப்படின்னு சொல்கிறார். ஒன்றே சரின்னு அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. தெனாலிராமனும் ஒய்ஃபும் அந்த பெட்டியை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து கிணத்துக்குள்ளே டொம்மாரன்னு போடுறாங்க. போட்டோன்னு 3 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரின்னு மெதுவாக கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்தா நிறைய தண்ணி இருக்குது. எப்படிடா எடுக்கிறது, இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து பெட்டியை போட்டிருக்காங்க, நம்ம எப்படி எடுக்க முடியும்? 2 பேர் கீழே இறங்குனா மேலே ஒருத்தர் தான் இருப்பார், தூக்குறது கஷ்டம். இல்லை மேலே 2 பேர் நிட்டு கீழே ஒருத்தர் இறங்கினாலும் கஷ்டம், அவர் எப்படி தூக்கி விடுவார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ பெரிய திருடர் சொல்கிறாரு, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், தண்ணியை ஃபுல்லாக இறச்சி வெளியே விட்டுருவோம், கடைசியில் பெட்டி இருக்கும், அப்போ உள்ளே போய் பெட்டியை திறந்து பணத்தையும் நகையும் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. ஓகே, இதுவும் சூப்பர் ஐடியான்னு 3 திருடர்களும் மாறி மாறி தண்ணி இறைக்கிறாங்க. தண்ணி இறைச்சி நைட்டு ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக கீழே விடுறாங்க, பிடிச்சி இறைச்சி தோட்டத்தில் விடுறாங்க. பார்த்தா காலையில் ஆயிடுச்சு. பார்த்தா கஷ்டப்பட்டு ஒருத்தர் வேகமாக கீழே இறங்கி போய் பூட்டை உடச்சி திறந்து பார்த்தா உள்ளே இருக்கிறது குளவிக்கல். எப்படி இருக்கும், நைட்டு ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக இறைச்சி கிணத்து தண்ணியை ஃபுல்லாக இறைச்சி வெளியே விட்டால் எவ்வளோ டயர்டாகிருப்பாங்க. உள்ளே கல் இருந்தோன்னே 3 பேருக்கும் பயம் வந்துருச்சு. உடனே பெரிய திருடர் சொல்கிறேன், நான் தான் சொன்னேன்ல, தெனாலிராமன் ரொம்ப அறிவானவன், அவன் செய்கிறது எதையுமே நம்ம நம்பக்கூடாது, நான் சொன்னேன்னா இல்லையா, இப்போ பாருங்கள் நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட போகிறான், வாங்கடா ஓடலான்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு வாங்க ஓடலான்னு 3 பேர் ஓடுறாங்க தடன்னு. ஏன்னா விடிச்சிச்சு, தெனாலிராமன் போர் வீரர்கள்லாம் கொண்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டால் என்ன பண்ணுறது, 3 பேர் போடுறாங்க. தெனாலிராமனும் ஒய்ஃபும் ஜன்னல் வழியாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெனாலிராமன் சொல்கிறாரு, தோட்டத்து செடியெல்லாம் காஞ்சு போயிருக்கு,
2 ஆளுகளுக்கு பணத்தை கொடுத்து தண்ணியை ஊற்ற சொல்லலான்னு நினச்சேன். இப்போ அந்த வேலை எனக்கு மிச்சமாயிடுச்சு. இவங்க திருட்டு பசங்களே தண்ணி இறச்சி ஊற்றி தோட்டத்தலுக்கெல்லாம் தண்ணியை விட்டாங்க அப்படின்னு அவர் ஹாப்பியாக சிரிக்கிறார். அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட ஐடியா பார்த்திங்களா? தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தை பார்த்திங்களா? ஆச்சு. நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன். சரியா?